யுவராஜா, யுவராஜா, அஜீஸ், ஷஹ்ஜாதா எங்கே? ராஜா சாஹிப், பதில் சொல்லுடா முட்டாள். மகாராஜ் மன்னிக்கணும். ஷஹ்ஜாதா எங்கே போனார்? எங்க போனார்? அந்த பக்கம். சொல்லுடா. இந்த பக்கம் போனார் மகாராஜ். போனார். நீங்களா? ஆமா, நானே. இதற்குத்தானா தாங்கள் இந்த தேசம் வந்திருக்கிறது யுவராஜா? இது என்ன ராஜா சாஹேப், நான் என்ன அபச்சாரம் செய்தேன்? இந்த உபச்சாரங்கள் என்னப்பா? சக்கரவர்த்தி உன்னை அனுப்பி வைத்தது சத்ரு சம்ஹாரத்திற்கா, சிருங்கார விஹாரங்களுக்கா? யார் இந்த நீச்ச மகள்? ராஜா சாஹேப், மரியாதையாக பேசுங்கள். அவள் நீச்ச மகள் இல்லை. ஷஹஜாதா சலீமின் இன்பக் காதலி, வாழ்க்கையின் ஜோதி, ஆராதிக்கும் தேவ. சலீம், இவ்வளவு அநியாயத்திற்கும் துணிந்து விடுவாய் என்று என்றும் நினைக்கவில்லை. ஊரும் பேரும் இல்லாத ஆட்டக்காரி வலையிலே விழுந்து வந்து வேலையை மறந்து போவதா? பிரேமை என்னும் வெறியிலே விழுந்து கௌரவம் மண்ணாக்கிக் கொள்ளாதே. சேனைகள் முழுவதும் கத்திகளுடன் யுத்தத்திற்கு இதமாகவே நிற்க சேனாதிபதி சலீம் கற்பிக்க வேண்டிய லட்சணம் இதுதானா? தேகத்தில் உயிருள்ள மட்டும்தான் இந்த ஆனந்தம் சலீம். சத்ருவியை ஜெயித்து சாஸ்வதி கீர்த்தி சம்பாதித்துக் கொள். வா. இது என்ன ராஜா சாஹேப், யாரும் காணா பிரதேசத்திலே நித்திரை போகின்ற அந்த பேதை பெண்ணை ஒண்டியாக விட்டு வருவதா? இதை பேசுகிறது யுவராஜாதானா? இம்மகா யுத்தம் அதற்கு சேனாதிபத்தியம் ஏற்றுக்கொண்டது எதற்குத்தானா சலீம்? மகாராஜா உன் வெற்றி வார்த்தைக்காக எதிர்பார்த்தே உள்ளார். மகாராணி உன் மூலம் வீரமாதாக வேண்டி ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அவளை பொடியாக்கலாமா? உன் பின்னால் வந்ததற்கு ரணகளத்திலே முதுகு காட்டாத மான்சிங்குக்கு அவமானத்தை தரலாமா? முகல் ராஜவம்சத்திற்கு ரஜபுத்திர குலத்திற்கே பங்கம் தேடலாமா சலீம்? இல்லை ராஜா சாஹேப், வருகிறேன். ஒரு வார்த்தை அவளிடம் சொல்லி வருகிறேன். இல்லாது போனால் என்னை மோசக்காரனாக எண்ணுவாள். எனக்காக அநேக கஷ்டங்கள் பட்டு என்னை அடைந்தாள். என்னையே நம்பி நிச்சந்தையாக நித்திரை போகிறாள். ஒன்றுமறியா குணம் பிரகாசிக்கின்ற முகம் பாருங்கள் ராஜா சாஹேப். அத்துடன் நிறுத்தி. இச்சங்கதி திருந்தால் விரோதிகள் கேலிக்கண்ணோடு காண்கிறார்கள், வீரர்கள் ஏளனம் செய்கிறார்கள். சலீம் பெண்மோகம் கொண்டான் என்று பிரஜைகள் பரிகசிக்கிறார்கள். சக்கரவர்த்தி பதவிக்கு அருகதைத்தவனாக நிர்ணயிக்கிறார்கள். உன் பேரும் கீர்த்தியும் உன் சுடரம் ஒரு ஆட்டக்காரி அனுராகத்திற்கு பலியாக கூடாது. ஆவதற்கு முடியாது சலீம். அதோ பயங்கர பேரிகை முழக்கம், பகைவர்கள் இறைச்சல். சத்ரு சேனா சமுத்திரம் நம் சைன்யங்களின் மேலே வந்து பாயப்போகிறார்கள். சக்கரவர்த்தி பேரால் உன்னை கட்டளையிடுகிறேன் சலீம். சேனைகளை நடப்பித்து உன் கடமையை நிறைவேற்றி கௌரவம் நிலைநாட்டு சலீம்.